ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரொஃபஸர் திவாகர் சென்னப்பா அப்படிங்கிற ஒரு ஐஎஸ்ஆர்ஓன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. பெங்களூரில் வேலையிலிருந்து அவர் சயின்டிஸ்டாக இருந்து அதை வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மராக இருக்கார், அதுவும் ஆர்கானிக் ஃபார்மர் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இவர் வந்துங்க, இவங்க அப்பா வந்து எல்லா விவசாயம் மாதிரி சொல்கிறாரு, இல்லைப்பா நீ டவுனுக்கு பெங்களூர் போ, அங்கே போய் நீ நல்லா படித்து பெரிய ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு எல்லா அப்பா அம்மாவும், அதுவும் ஃபார்மர், அந்த விவசாயிக்கு தெரியும் தானே அதோட கஷ்டங்கள் என்னன்னு அப்படின்னு சொல்கிறாரு திவாகர் அவங்க அப்பாவும். திவாகரும் அவரும் வந்து படித்து ஐஎஸ்ஆர்ஓவில் சயின்டிஸ்டாகவும் இருக்கார். நிறைய என்ஜிஓஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ஜிஓன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் தான் அது, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அப்புறம் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக தும்கூர் யூனிவர்சிட்டிலையும் இருக்கார். அப்படி இருக்கிறப்ப தான் அவர் வந்து அவங்க அப்பா ஆஸ் யூஷுவல் ஃபார்மிங்கில் இருக்காங்க. கர்நாடகா பெங்களூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க கிராமம் இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஸ்ட்ரோக் வந்து பெராலிட்டிக்கு இது அஃபெக்ட் ஆகுறாரு. ஒரு பேரலைசிஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, கை கால் அவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியாது. அந்த டைமில் இவர் என்ன பண்ணுறார், ஒரு கிரேட் முடிவு எடுக்கிறார். ஐஎஸ்ஆர்ஓ விட்டுட்டு தன்னுடைய கிராமத்துக்கு, அவருடைய அப்பாவின் அந்த ஃபார்மிங்க்கு பண்ணலாம் அப்படின்ட்டு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் ஃபேமிலி, அவங்க மாமனார் அந்த சைடெல்லாம் வந்து கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் இல்லை. இருந்தாலும் இவர் வரார், கிராமத்துக்கு வரார். அப்போது அவர் ஒரு புக்கு ரீட் பண்ணுறார், ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன் அப்படின்னு. ஜப்பானீஸ் ஃபார்மர் ஒருத்தர் மசனோபா ஃபுக்குவோகா அப்படிங்கிறவர் ஒரு புக்கு அவர் எழுதியிருக்காரு ஃபார்மிங்கை பற்றி. அந்த புக்கு படித்த உடனே இவருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகுது. அந்த புக்கு தான் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க, அவரே சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் இங்கே வர்றார், அவருடைய கிராமத்துக்கு வர்றார். கிராமத்துக்கு வந்து ஆஸ் யூஷுவல் பக்கத்தில் ஃபார்மர்ஸ், பக்கத்தில் இருக்கிற விவசாயிங்க என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி கிராப் ஃபீல்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு அவருடைய அந்த 2.5 ஏக்கர்ஸ் ஏதோ லேண்ட் இருக்குது, அதில் போடுறார் சாதா ஃபார்மிங். பார்த்தா அதை எண்டு டே நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தா அவர் 22,000 இன்வெஸ்ட் பண்ணினா 33,000 தான் அவருக்கு ஈல்டு கிடச்சிருக்கு. ஜஸ்ட் 11,000 தான் அவருக்கு அந்த ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அந்த ஈல்டுனால, அந்த க்ராப்னால ரொம்ப கஷ்டப்படுறார். இது இப்படி நம்ம ஒரு அதாவது தப்பான ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு இது நடக்குதுங்க, செமினார். அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஃபார்மர் வரார். அவர் வந்து நிறைய பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறார். அந்த பேம்ப்ளெட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேரிச்சம்பழம் சொல்லுவாங்க இல்லைங்களா, டேட் பாம், அதனுடைய நிறைய பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுறார், அந்த பேம்ப்ளெட்ஸ் வாங்கி வீட்டில் வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அவரை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவரை காண்டாக்ட் பண்ணுறார். அதுக்கப்புறம் அவர் வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது இந்த டேட்ஸு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஹாட் கிளைமேட்டில் வளரக்கூடியது. சம்மரில் ஆனாலும் சரி அந்த அந்த கிளைமேட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணி தான் அந்த ஈல்டு நிற்கும். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து சம்மரில் ஹாட்டாக இருக்கும், விண்டரில் கொஞ்சம் குளிராகவும் இருக்கும். அந்த டைமில் அந்த தமிழ்நாடு விவசாயி கொடுத்த அந்த தூண்டுதல், அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனால இவர் என்ன பண்ணுறார், சாப்ளிங்ஸ் அந்த நாற்றுகள் வாங்குறார். ஒவ்வொரு நாற்றும் 3000 ரூபாய் கொடுத்து வாங்குறார். அப்படி 150 சாப்ளிங்ஸ் நாற்றுக்களை வாங்குறார். அதுக்கே 4.5 லட்சம் மேலே செலவு பண்ணி கொண்டு வர்றார். பக்கத்தில் இருக்கிற கிராமவாசிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவ்வளோ இவரை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்களாமா, கேலியும் கிண்டலுமா சிரிக்கிறாங்க. அதாவது இந்த கிளைமேட்டுக்கு, இப்போ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இது வரவே வராது, இந்த மண்ணுடைய சத்து வேற அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி டீப்ரமோட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. இவருடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை கம்மி பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. ஆனால் 4.5 வருஷம் இவர் என்ன பண்ணுறார், இந்த ப்ரொஃபஸர் சின்னப்பா, அவர் ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது உங்களுக்கே தெரியும்
ரசாயனம் கலக்காத கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் பஞ்சகவ்யா அப்படிங்கிற அந்த மாடு சாணம், மாட்டு அந்த கோமயம், மூத்திரம் நல்லா சொல்லுவோம் இல்லைங்களா, அப்புறம் அந்த லீஃபு இதெல்லாம் வச்சு பஞ்சகவ்யா தயாரித்து அதை தான் இவருடைய அந்த சாப்ளிங்ஸுக்கு போடுறார். 4.5 வருஷம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு கொடுக்குது நம்மளுடைய அந்த பேரிச்சம்பழம், டேட் பாம் அப்படிங்கிறது. இப்போது அவருக்கு வந்து 2.5 ஏக்கர்ஸில் 5 டன் பேரிச்சம்பழம் அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. பெர் கேஜி வந்து 375 ரூபாய்க்கு அவர் இப்போது சேல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது இவரோட இந்த ஆர்கானிக் ஃபார்மை விசிட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் மெயினாக அவரே சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதை வந்து என்கொயர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணி நம்மளால் இது பண்ண முடியுமா, சக்ஸஸ் ஆக முடியுமா, நிறைய பேர் வேலையை விட்டுட்டு கூட இந்த ஃபார்மிங்க்கு வரலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க மாமனாரும் அவருடைய அந்த சக்ஸஸை பார்த்து ரெகக்னிஷன் பண்ணிக்கிறாங்க, அவரும் வராங்க. இப்போது எல்லோரும் ஒன்றா இருக்காங்க. ஜேர்னலிஸ்ட், இப்போ நம்ம மீடியான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மீடியா பப்ளிசிட்டி தான் மெயினாக ஒரு புதிய இன்னோவேஷன் ஒரு இதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்துது இல்லைங்களா. மீடியா ஜேர்னலிஸ்ட்டும் நிறைய பேர் இவரை வந்து பேட்டி கண்டுறாங்க. அவர் மெயினாக என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய இன்னர் பீஸ், என் மனசுக்கு எது நிம்மதி தருதோ அந்த வேலையை நான் பண்ணுறேன். இதனால் ஜனங்களுக்கும் ஒரு மாற்றம். நம்ம இங்கே பண்ண முடியாது, இந்தியாவில் வந்து இந்த கிளைமேட்டில் வளர முடியாது அப்படிங்கிற ஒரு க்ராப்பை நான் இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் வளருதுன்னா கர்நாடகாலையும் வளரும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ்னால தான் இவர் இப்படி ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு வந்திருக்காரு. அவருடைய லைஃப்பை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 46 இயர்ஸ் ஓல்டு சென்னப்பா. இப்போ அவர் வந்துங்க பெர் ஏக்கரா 6 lakhs ப்ராஃபிட் earn பண்ணுறதாக சொல்கிறாரு. இது ஒரு தொடக்கம் மட்டும்தானே, இன்னும் லைஃப் எங்கேயோ இருக்குது இல்லைங்களா. அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரி தொடரட்டும் நம்மளும் நினைக்கலாம். இவரை யங் ரோல் மாடலாக வச்சு நிறைய யங்ஸ்டர்ஸும் இந்த மாதிரி வெவ்வேறு ஃபீல்டுலேயும் சக்ஸஸ் வர்றதுக்கான ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் மாதிரி தான் நான் இந்த ஒரு வீடியோ போடுறேங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட், அந்த ஸ்டோரிஸ் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகேங்க, தேங்க்யூ, பாய்.